நிறைய பேர் பேப்பர் ட்ரேடிங் மட்டுமே பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே ரியல் மணி பண்ணுறது. ஸோ அவங்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்களுடைய முதலீடு போட்டிருக்கீங்க, பெரிய பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அந்த பே அவுட் வருமா வராதாங்கிற பயம். ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைவ் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? சில பேர் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட கேபிட்டலை ஒரே நாளில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் இந்த லைவ் அக்கௌண்ட்டில் ரூல்ஸ் ரெண்டு தான். ஒன்று, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னால் என்ன, எப்படி அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஹலோ ட்ரேடர்ஸ், உங்களுக்கு ட்ரேட் பண்ண தெரிஞ்சும் கையில் காசு இல்லாமல் முதலீடு பண்ண முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்த்துட்டு ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னால் என்னன்னு தெரியாமல் நிறைய மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கு குட்டி விளக்கமாக இந்த சின்ன வீடியோவை நம்ம போட்டுடலாம். ஸோ ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னால் என்னங்கிற விளக்கத்தை பார்ப்போம். மெயின், நம்மக்கிட்ட காசு இல்லை, நம்மளுடைய காசு இருந்தாலும் அது ரிஸ்க்காக போயிடுமோ, அந்த புரோக்கர் நம்மளை ஏமாத்திடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயத்தினால நிறைய பேர் பேப்பர் ட்ரேடிங் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. யாருமே ரியல் மணி பண்ணுறதில்லை. ஸோ அவங்களுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ். ஸோ அது என்ன ஃபார்மேட்டில் ரன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஸ்மால் விளக்கம் தான் இது. ஸோ இந்த சின்ன வீடியோலேயே உங்களுக்கு இது கிளாரிட்டி கிடைச்சிடும்னு நினைக்கிறேன். புரியாதவங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்காக ஒரு லாங் வீடியோவும் நாங்கள் எடுத்து போட தயாராக இருக்கும். ஸோ வாங்க, ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்னா என்ன, எப்படி அதில் ப்ராஃபிட் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ நம்பர் 1, நோ கேபிட்டல். எங்கிட்ட பெரிய அளவுக்கு முதலீடு இல்லை, பெரிய அளவுக்கு பணம் இருக்குது ஆனால் பயமாக இருக்குது அப்படிங்கிற கேட்டகரி உள்ள பீப்புளுக்கும் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் பொருந்தும். ஏன் அப்படின்னா, எங்கிட்ட ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது, ஆனால் அதை முதலீடு பண்ணி ட்ரேட் பண்ணுற அளவுக்கு எங்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை சூஸ் பண்ணலாம். நம்பர் 2, நோ ரிஸ்க். இப்போ நீங்கள் முதலீடு பண்ணியிருக்கீங்க, அவங்க பெரிய பணம் லட்சத்தில் பண்ணியிருக்கீங்க, கோடியில் பண்ணியிருக்கீங்கன்னா அது லாஸ் ஆகும் அப்படிங்கிற பயம் இருக்கும். ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம முதலீடே இல்லாமல் வெறும் ட்ரேடிங் நாலேஜை வச்சே கெயின் பண்ணுறதுனால நமக்கு இழக்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. நம்பர் 3, மேக்கிங் மணி. இப்போ நீங்கள் உங்களுடைய முதலீடு போட்டிருக்கீங்க, பெரிய பணம் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதில் ப்ராஃபிட் பண்ணுறீங்க, அந்த பே அவுட் வருமா வராதாங்கிற அந்த பயம் இருக்கும். ஆனால் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் இருக்கும், நிறைய கம்பெனிஸ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிலையுமே நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் இருக்கு. அது இல்லாமல் ஃபிக்ஸ்டு சேலரிலாம் இருக்கு. ஸோ அதை பற்றின ஒவ்வொரு வீடியோவும் அடுத்தடுத்த வீடியோஸில் நாங்கள் விளக்கமாக கொடுக்குறோம். ஃபேஸ் 1 அப்படிங்கிறத என்னென்ன டீட்டெயிலாக பார்ப்போம். ரூல் நம்பர் 1, டெய்லி லாஸ் லிமிட் 5%. இந்த டெய்லி லாஸ் லிமிட் 5% எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, சில பேர் அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணுவாங்க, அவங்களோட கேபிட்டலை ஒரே நாளில் லாஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால டெய்லி லாஸ் லிமிட்டுங்கிற கண்டிஷன் மூலமா நம்மளுடைய ரிஸ்க்கை அவங்க குறைச்சிக்கிறாங்க. நம்பர் 2 ரூல், ஓவரால் லாஸ் லிமிட் 10%. இப்போ உங்ககிட்ட அவங்க $1,00,000 கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் $10,000 வரைக்கும் தான் உங்களால் ஓவராலாக லாஸ் பண்ண முடியும். அதுக்குள்ள அந்த கேபிட்டலில் நீங்கள் யூஸ் பண்ணி ப்ராஃபிட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணணும். அந்த ப்ராஃபிட் டார்கெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்கெட் 10%. ஃபேஸ் 1ல் நீங்கள் 10% டார்கெட் அச்சீவ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்ககிட்ட $1,00,000 இருக்கு அப்படின்னா நீங்கள் $10,000 டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அதுக்கு ரூல் நம்பர் 4 ஆன மினிமம் ட்ரேடிங் டேஸ். சில கம்பெனியில் மினிமம் ட்ரேடிங் டேஸ் இல்லை, சில கம்பெனியில் 3 நாள் இருக்கு, சில கம்பெனியில் 5 நாள் இருக்கு. ஸோ ஒவ்வொரு கம்பெனிக்கு தகுந்த மாதிரி அந்த ரூல் மாறும். ஸோ இந்த 4 ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபேஸ் 1 பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபேஸ் 2க்கு ப்ரொமோட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஃபேஸ் 2 அக்கௌண்ட் கிரெடென்ஷியல் இமீடியட்டாக உங்கள் மெயிலுக்கு வந்துடும். நீங்கள் அந்த அக்கௌண்ட்லேயும் நீங்கள் இதே மாதிரி பண்ணணும். ஆனால் சின்ன ரூல்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம். ஸோ ஃபேஸ் 2வை பொறுத்த வரைக்கும் சேம் டெய்லி லாஸ் லிமிட் அதே 5% தான். $1,00,000க்கு $5,000. ஓவரால் லாஸ் லிமிட் 10%. $1,00,000க்கு $10,000. ஆனால் டார்கெட் பார்த்தீங்கன்னா 5% தான். இதுக்கு உங்களுக்கு டைம் லிமிட் கிடையாது. ஃபேஸ் 1க்கும் டைம் லிமிட் கிடையாது, ஃபேஸ் 2க்கும் டைம் லிமிட் கிடையாது. ஸோ 5% டார்கெட் அச்சீவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேஸ் 2லையும் பாஸ் பண்ணிடுவீங்க. இதுக்கும் சேம் மினிமம் ட்ரேடிங் டேஸ் 5 தான். சில கம்பெனியில் 2 இருக்கு, 3 இருக்கு, 4 இருக்கு. சில கம்பெனியில் மினிமம் ட்ரேடிங் டேஸ் கிடையாது. அதே போல இந்த 4 ரூல் இல்லாமல் ஹிடன் ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியூஸ் ட்ரேடிங். நியூஸ் டைம்ல நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது. நீங்கள் அந்த டைம்ல ட்ரேட் க்ளோஸ் பண்ணவும் கூடாது. உங்களோட டிபியும் ஹிட் ஆகக்கூடாது. இது ஹிடன் ரூல். இதை நீங்கள் FAQல படித்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. இதனுடைய லாங் வீடியோவில் நாங்கள் டெஃபினட்டாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த 4 ரூலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஃபேஸ் 2 பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவ் அக்கௌண்ட் கொடுத்துருவாங்க. இந்த லைவ் அக்கௌண்ட்ல ரூல்ஸ் 2 தான். ஒன்று 5% லாஸ் லிமிட், இன்னொன்று ஓவரால் லாஸ் லிமிட் 10%. ஸோ உங்களுக்கு டார்கெட் கிடையாது.
இதுல டார்கெட் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ எடுக்கலாம் கிடையாது. நீங்க ஒரு $500 ப்ராஃபிட் பண்ணா கூட அதுல 80% ஷேர் வந்து உங்களுக்கு எவ்ரி 14 டேஸ் ஒன்ஸ் கிடைச்சிரும். இல்ல நீங்க மந்த்லி பே அவுட்டுக்கு நான் மூவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு 100% பே அவுட் வரைக்கும் கூட சான்சஸ் இருக்கு. சில கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 முடிச்சு லைவ் அக்கௌண்ட் வந்துட்டீங்கன்னா லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் நீங்க ஃப்ரீயா ஏர்ன் பண்ணிட்டு இருக்கலாம். இதுக்கு ஒரே ஒரு சின்ன முதலீடு என்னன்னா, அந்த ஃபேஸ் 1 பர்ச்சேஸ் பண்றதுக்கு ஒரு ஸ்மால் அமௌண்ட் நீங்க ஃபீஸா பே பண்ற மாதிரி இருக்கும். அந்த ஃபீஸுமே சில கம்பெனிகள் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. இந்த லைவ் அக்கௌண்ட் எடுத்து முதல் பே அவுட் வாங்கும்போது அந்த ஃபீஸ் ரீஃபண்ட் வந்துடும். சமீப காலமா சில கம்பெனிகள் அந்த ரீஃபண்ட் கொடுக்கறது இல்ல. அந்த ரூலையும் செக் பண்ணிட்டு நீங்க அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுங்க. எந்த கம்பெனில அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தா எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. உங்களுக்கு நாங்க பிரீஃபா அதை எக்ஸ்பிளைன் பண்றோம். அட் த சேம் டைம் லைவ் அக்கௌண்ட்டுக்கும் இந்த ஃபண்டட் அக்கௌண்ட்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன? எல்லாரும் கேட்குற கேள்வி, என்னுடைய ஓன் மணி போட்டு நான் ட்ரேட் பண்றதுக்கும் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்ல போட்டு ட்ரேட் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. முக்கியமா பயம்தாங்க காரணம். இப்போ நான் நிறைய கம்பெனியில அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க இந்தியாவில் ஃபாரெக்ஸ் லீகல் கிடையாது. ஸோ நாங்கள் எஜுகேஷன் பர்பஸ்னால தான் இந்த வீடியோ உங்களுக்கு ப்ளே பண்ணிட்டு இருக்கோம். எக்ஸ்னஸ், ஆக்டாஃபெக்ஸ் இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் இந்தியாவில் பேன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரீசன் உங்களுக்கு தெரியும். ஃபாரெக்ஸ்ங்கிறது இந்தியாவில் லீகல் கிடையாது. துபாய் மாதிரி கண்ட்ரிகளில் மட்டும்தான் லீகல் இருக்கு. ஸோ நீங்கள் இங்கிருந்து ட்ரேட் பண்ண முடியுமானா முடியும். இந்த மாதிரி ஃபண்டட் அக்கௌண்ட்ஸில் நீங்கள் அக்ரிமெண்ட் கான்ட்ராக்ட் சைன் பண்ணி நீங்கள் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு டெக்னிக்கல் அனலிஸ்டாக தான் அதை பண்ண போறீங்க. அதுக்கு உண்டான ஷேர் தான் உங்களுக்கு அவங்க ப்ராஃபிட்டாக கொடுக்குறாங்க. அந்த ப்ராஃபிட்டை நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ஸோ ஃபாரெக்ஸ்ல இருக்கிற அமௌண்ட்டை உங்களால கணக்காட்ட முடியாது. பட் ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ்ல இருக்கிறத உங்களால கணக்காட்ட முடியும். டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். அது எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா அந்த டவுட்ஸ் யாருக்காவது இருந்தால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு அதுக்காக செப்பரேட் ஒரு வீடியோ நாங்கள் உங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்றோம். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நீங்க ஃபண்டட் அக்கௌண்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க ஃபர்தரா அடுத்தடுத்த கம்பெனியில் அக்கௌண்ட் வாங்கி நீங்க நிறைய க்ரோத் பண்ண முடியும். அதுல ஏதாவது சந்தேகம் இருந்தால் எங்களுக்கு டிஎம் பண்ணுங்க. தேங்க்யூ.